கடைசியாக சங்கீதம் மூலம் முயற்சிக்க நான் போனேன். வீணையில் பக்தி ரசமாக பாடி சிருங்கார ரசத்திற்கு மாற்ற மலர் மஞ்சம் மீதினில் கலந்த சரசத்திலே, மலர் மஞ்சம் மீதினில் கலந்த சரசத்திலே, மாறனின் போரினில் சேருவையானந்தமோ. இளவரசி சியாமளா கோபம் கொண்டு உதைக்க வீணை உடைந்து விட்டது. உடைந்த வீணைக்கு பதில் ஆரத்தை கொடுத்து என்னை சமாதானம் செய்தார். ஆனால் மகாராஜா, என் வீணை உடைந்தது, என் வாழ்வும் குலைந்தது. அம்மா வருந்தாதே, இதோ இதே மாதிரி வீணை அதே நாராயணவர்மாவால் அளிக்கப்பட்டது. எடுத்துக்கொள். மகாராஜா, நானே பாக்கியசாலி. ஆஹா, பட்டு போன மரத்திற்கு புத்துயிர் அளித்து பூவும் காயும் பூத்து குலுங்க செய்து விட்டீர்கள். மகராஜன் ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதரன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதரன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதரன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதரன் சிவடி உடையாள் சேவித்து மகிழ்ந்திடும் சிவடி உடையாள் சேவித்து மகிழ்ந்திடும் ராஜன் மகராஜன் மட்டில்லா உயர் மிகும் பட்டினத்தாரங்கு மட்டில்லா உயர் மிகும் பட்டினத்தாரங்கு கட்டி கலந்த கருணையரசே கட்டி கலந்த கருணையரசே தட்டி கழிக்காமல் தனையனையாட்கொண்டு தட்டி கழிக்காமல் தனையனையாட்கொண்டு தட்டி கழிக்காமல் தனையனையாட்கொண்டு பட்டினி பிணி மூப்பு பத்தாதென்றேயாளும் பட்டினி பிணி மூப்பு பத்தாதென்றேயாளும் ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் தேஜஸ்வரூபன் பனிதனி சாதிதனி நிதத பதனி தேஜஸ்வரூபன் சரிகதா பதனி பம பனிதனி தேஜஸ்வரூபன் சரிதனி நிதத பம பத பதனி மா பதனி தம பதனி சரிக பக்கடி பத பம பதனி தேஜஸ்வரூபன் சரிதனிதனி பரிதனிதனி சிறிதனிதனி பெரிதனிதனி பரிதனில் நிதி சாத பதனி தேஜஸ்வரூபன்
தனி தரி தனி தரி தனி தரி நீட பப பனி தனி தரி மகரி கரி கரி தரி நிரி தரி சாத பாப சாத மாபதனி தேஜஸ்வரூபன் నిద పద పద మగని దనిద దిగమ దిగద పదని పదమ పని దనిద నిని దనిది మగరి దిగది మగది నిద దనిద పమ పదని తేజస్వరూపం పమ దదప మగమ మగది దప్ప పమ పని దద పమ పదమ పని దని దప పద పమ పద పద పమ పని దని దమ పద దని దమ పని దని దమ గరి దని దమ పమ నిమ పమ పమ మా పప మగది దని దని దమ పమ మగది దని గద దప పని దని ద పిదాని దప దమ దప మగది ద పద పప తిరి సద గరి తిద దని నిద దప దని ద నిని ద నిని దద నిని ద నిని గగ గగ పప తిరి పప మమ నిని నిని గగ నిని దద నిని దద నిని దద నిని దద బగ గరి దద నిని దద నిని ద పప దద నిని ద మమ పప దద నిని మమ పప దద నిని గరి దద నిని ద పప దద మమ నిని నిని దద నిని దద పప మమ దద నిని ది పక్కరి ద గరి దని పప దది தேஜஸ்வரூபம் திவ்ய மங்களகரம். மகாராஜா, வீணாவதி என்ற பெயர் இன்று ஓங்கச் செய்துவிட்டது உங்கள் தேவகானம். இதோ அந்த சியாமலா தந்த ஹாரம், இதை தாங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு எதற்கு? வேண்டாம், தங்கள் வசமே இருக்கட்டும். இது என்னிடம் வேண்டாம். உடைந்த வீணையை அடியோடு மறந்து விடுகிறேன். இது உள்ளவரை அந்த சம்பவம் என் நெஞ்சை விட்டு அகலாது. தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ளுங்க மகாராஜா. மாலையை தரும்படி அவர்கள் மனதில் எதனால் தோன்றியதோ. சரி, மந்திரி பார்த்து வாருங்கள். இவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டோம். தகுந்த உபச்சாரங்கள் செய்யத்தான் வேண்டும். மந்திரி, இதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. மெதுவாக சொல்றீங்களே. பாதையில போய்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி திருட்டு பட்டம் கட்டி பின்னால துறையா பண்ணுகிறது இந்த ஊரு. சரி மந்திரி, அந்த சியாமளாவை பற்றி தங்கள் அபிப்பிராயம்? சுந்தரமான ஒரு கன்னி. இந்த இளம் வயதில் அவ்வளவு திடமான வைராக்கியம் இருக்குமா என்பதுதான். இருக்கும் இருக்கும். எல்லா வைராக்கியமும் சிங்காரம் தலையெடுக்கும் வரைத்தான் இருக்கும் மகாராஜா. சிங்காரமாவது அவள் மனதில் தோன்றவாது. பேச்செடுத்தாலே பத்திரகாளி கோபம் வருகிறதாமே. அந்த அம்மணி வாய் வார்த்தையில வருபவள் இல்ல. ஒரு தினசா வேறு விதமா சரிப்படுத்தலாம். அது எப்படி? எப்படின்னா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கட்டி பிடிக்கணும். ஆந்தரித்தம் படாம பிடிவாதம் விடாது. அது என்னமோ அவளை பார்க்க என் மனம் விரும்புகிறது. இதற்கு இவ்வளவு யோசனையே? புறப்படுவோம். அவள் தாய் தந்தையிருக்கும் உபகாரம் செய்ததாக இருக்கும். நம் எண்ணமும் பூர்த்தியாகும். தெய்வீகம் வாய்ந்தது வரப்பிரசாதம். அம்மாலையை கொடுத்து விட்டாயே. என்ன கொடுத்து விட்டாளா? மகத்துவம் இந்த மாலை தானமாக கொடுத்து விட்டாளா? யாருக்கு? எதற்கு?
ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்து விட்டார்? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மாலையின் மகிமை தெரியாது வீணாவதிக்கு வெகுமதியாக கொடுத்து விட்டேன். என்ன வீணாவதிக்கா? உடனே நமது ஆட்களை அனுப்பி அம்மாலைக்கு 10 மடங்கு விலை கொண்ட விமானம் தருவதாக சொல்லி ஆரம்பி கொண்டு வாருங்கள். கொடுக்க தயங்கினால் அவளை கட்டி இழுத்து வாருங்கள். வாங்க. என்ன காரியம் இது? அந்த மாலையை வேற யாரிடமாவது கொடுக்கலாமா? திறந்தும் கூட சியாமலாவிடம் கொடுத்திருக்கிறேன். உன்னை என்ன செய்தால் தகும்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. அந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது இவள் மனம் மாறாதா என்றுதான் தந்தேன். மனமும் மாறும், அவள் புத்தியும் மாறும். நாமும் ஆனந்தம் பெறுவோம் என்று தந்தாயா? நம் வயிற்றில் பிறந்தவள் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறதே தவிர அவளுக்கு நம்மிடம் கடுகளவு பிரியம் இருக்கிறதா? அப்படி சொல்லாதீர்கள். இருந்தால் நம்மை இப்படி வாட்டி வதைப்பாளா? கொடூர விரோதி ஜென்ம சத்ரு கூட இப்படி மனதை கலங்க வைக்க மாட்டார். வேண்டாம் மகாராஜா, பெற்ற மகளை பழிக்க வேண்டாம். பெற்ற மகள் இவளா? பெற்ற மகள் இருதயத்தை பொத்தி பொடி செய்யும் இவளா பெற்ற மகள்? பலே பலே, நல்ல வேடிக்கை. பொம்பளையே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சியே, எப்படி அனுப்பிச்சு? அதெல்லாம் நம்ம மந்திர சக்தி. திருச்சங்க சொர்க்கம் என்ன, அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம். அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா? தங்கு தடை இல்லாம இருந்தா அதோட பாதாளத்துக்கு கூட அனுப்புவோம். அப்பாடி, அப்படியான கோட்டைக்குள்ள அந்தப்புறத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்ப. ஓ, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லே. அப்பன என்ன யோசிக்கிற? இங்க என்னத்துக்கு? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி. இப்படி எல்லாம் அவஸ்தப்படான நேரா அந்த ராஜகுமாரி போய் கேட்டிருக்கலாமே. கஷ்டம் அதுதான். அவ அரண்மனைக்குள்ளே, நான் வெளியிலே. கிட்ட போகவே முடியாது, பேச முடியாது. பரவாயில்லை. சரி. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சொன்னா கிளி தன்னால கைக்கு வந்துடும். அவ செய்ய சொல்லப்பா. என்னமோ யோசிக்கிறீங்க? உனக்கு என்ன வேணுமோ சொல்லுப்பா, தரேன். பாவம், கெஞ்சி கேக்குறாரு. சொல்ல, எப்போ உன் பேர் சொல்லுவாரு? இதோ பிள்ளையார் துடியில இருந்து பூரா முடிகிற வரைக்கும் 20 வராகம் பிடிக்கும். அது அதிகமா நினைச்சா? அதிகமான கூட பரவாயில்ல. எப்படி அவரு நினைச்சுக்காரன் கேட்கணும், அவ்வளவுதான். சாமி, இதோ இந்த
வரே வா லப்சனுக்கு ரிஷி தோப்பக்கு ஏ கண்ணே பாத்துக்கோ எப்பவும் நம்ம ராசியே தனி ஆமா மாமா. காலிலே எல்லாம் கூடி வருது. ஏ அப்பனே நினைச்சபடி எல்லாம் ஆகும். கவலைப்படாதே கவலைப்படாதே. ஜெய் சச்சிதானந்த குரு. நரனே, நீ நாடி வந்த காரியத்தை மறந்து விளையாட்டில் விழுந்தாய். ஏன் இன்னும் அலைகிறாய்? உன் குருநாதரை நெருங்கி வந்து விட்டாய். நீ கண்டுகொள், எழுந்திரு. சிருங்காரத்தை டக்கென்று விட்டு உண்மையை தெரிந்து கொள். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். வணக்கம் மகாத்மா வணக்கம். இவ என் பொன்னம்மா. ஜெய். சந்தானம் கா. குருதேவா காப்பாத்தணும் காப்பாத்தணும். ஜெய் சச்சிதானந்த குருதேவ். சுவாமி, இவரை விட நீங்களே பெரியவரே இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்க தான் செய்து வைக்கணும். ஜெய் சச்சிதானந்த குரு. என்ன சகாயம்? விழு விழு கால விழுந்து கும்பிடு. இவங்க பெரிய மந்திரவாதிங்க. மந்திரவாதியோ தந்திரவாதியோ இவங்களோட உனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? எல்லாம் அந்த வேலைதான். மந்திரம் போட்டு ராஜ்குமாரை கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு. யாரு? யாராவது கிட்ட தூக்குல மாட்டுவாங்க. ஏமா ஏன் கல்யாணமே வேண்டாம்னு மறுத்துக்கிட்டு பொண்ணு கருப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா? சந்தோஷமா குதிச்சு கூத்தாடு கொண்டாடுவாங்க தெரியுமா? அவள் பெயர் என்ன? இல்ல பேரு சொன்னா சியாமளா தேவி. சியாமளா தேவி அந்த ராஜகுமாரி தானே? இல்லாத போன எனக்கு எதுக்கு? பலே, நல்ல அதிர்ஷ்டம். சுவாமி, அது சீக்கிரம் செய்யுங்க சுவாமி. செய்பவர் இவர் இல்லை. யாரு? அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் நமக்கு சொல்வாரா சுவாமி? யாருக்கும் சொல்லுவார். சரி. எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார். அது மாத்திரமில்லை, கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார். வா, நீயும் வா. சந்தேகம் ஏதேனும் இருந்தால் நிவர்த்தி செய்வாரா சுவாமி? தவறாமல் செய்வார். அப்படியானால் நானும் வருகிறேன். ஜெய் சச்சிதானந்த குரு. வாருங்கள். ஜெய் குருதேவா. பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஓஹோ அப்படியா? ஜெய் சியாமளாம்பிகே. இவரே ஹேமா. மகாத்மா, விண்ணப்பம் செய்து கொள். சுவாமி, ராஜகுமாரி சியாமளா தேவியின் தாதி நான். ஆமா சுவாமி. நீ ராஜகுமாரி தாதியா? அவருக்கு கல்யாணம் ஆகுமா சுவாமி? ஆகாமல் என்ன ஆகும்? ஓ, நான் செய்துக்கிறேன். போதும், பயமுடு. மகாத்மா, மகாராஜாவிடம் இருந்த தெய்வீக மாலை, மகிமை வாய்ந்த மாலை பிறரிடம் சிக்கிவிட்டது. அது மறுபடியும் கிடைக்குமா சுவாமி? ஜெய் சியாமளா, கவலைப்பட வேண்டாம், மாலை கிடைத்து விடும். மகாத்மா, ஹாரம் கிடைத்து விடுமா? அப்படியானால் ராஜகுமாரிக்கு கல்யாணமும் ஆகிவிடும். இனி வேற என்ன வேண்டும் சுவாமி? உத்தரவு. சுவாமி, என் விஷயம்? நீ போய் நதியிலே ஸ்நானம் பண்ணி பகவானை மனசிலே நினைச்சுக்கிட்டு இங்கே வா. குருநாதர் உன் ஆசை பூர்த்தியாகும் வழியை உபதேசிப்பார். ஓ சரி, இதோ எப்பவே வந்துடுறேன். இவள் பெயர்தான் பொன்னம்மா, இவன் தான் தக்கு. அக்கா? ஆம் மகாராஜா, நமக்கு வேண்டிய நண்பன் மகாராஜா. மகாராஜா? இவர் மகாராஜாவானா?
நீ என்ன மக்கு? மக்கு நான் இவர் மந்திரி. அப்ப நீ மந்திரி வச்சின்னு சொல்லு. பரவாயில்ல. அது சரி, இந்த வேஷமெல்லாம் எதுக்கு? காரணமா தான், அப்புறம் சொல்றேன். தேவி தேவி, இளவரசியாருக்கு மனமும் ஆகுமாம், மானியம் கிடைக்குமா? என்ன இது ஜோசியமா? உண்மை மகாராஜா. மலை மீது உள்ள ஸ்ரீ சச்சிதானந்தா சுவாமிகள் சொன்னார். சச்சிதானந்த சுவாமியா? அவர் யார்? புதிதாக வந்திருக்கிறார் தேவி. பெரிய மகாத்மா. சொன்னது சொன்னபடி பலிக்கிறது. அப்படியா மகாராஜா? நாமும் சென்று அவரை தரிசிக்கலாமே. போதும். இந்நாட்டில் சுவாமிகளுக்கும் அவர்கள் இச்சக பேச்சுக்கும் பஞ்சமே. அப்படி பழிக்காதீர்கள். சொன்னபடி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பெரிய மகான்கள் ஆட்சி பெறுவதில் தவறென்ன மகாராஜா? சரி, போகலாம். ஆமா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவங்க அழகா சொகுசா ஜம்முன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்ல காவி துணி உடுத்திக்கிட்டு சன்னியாசி வேஷம் போடுவாங்களா? வேற எந்த வேஷம் போட்டாலும் அந்த அம்மணி கண்ணால கூட பார்க்க மாட்டாளே. என்ன செய்யலாம்? அதுக்கு சன்னியாசி வேஷம் என்ன மட்டமா? மகாசூரனான அர்ஜுனனே சன்னியாசி வேஷம் போட்டிருக்காரு. அதோ கிருஷ்ணன் பலராமன் போல யாரோ வர்றாங்க இந்த அர்ஜுனனை பாக்குறதுக்கு. ஆமா, அவங்கதான். எழுந்துரு. டக்கு, நீ இங்கேயே இரு. ஜாக்கிரதை. மகாராஜா, ராஜா குடும்ப சகிதமாய் வருகிறார். ஷியாமலா கூடவா? இதெல்லாம் என்னத்துக்கு மகாராஜா? என்ன மந்திரி? நீங்க பேசாம நான் சொன்னபடி செய்யுங்க. எல்லாம் நினைச்ச வேறும். பாவம், குருதேவருக்கு எவ்வளவு கஷ்டம். பாதமேல் விழியாய் பார்த்தேன், பாதமேல் விழியாய் பார்த்தேன், பாங்குடன் தேன்மொழி பேசிடவாராயோ ஷியாமளா, பாங்குடன் தேன்மொழி பேசிடவாராயோ ஷியாமளா, ஜீவப்பிரியே ஷியாமளா, என் ஜீவப்பிரியே ஷியாமளா. என்றுனை காண்பேன் இன்பமும் பெறுவேன், என்றுனை காண்பேன் இன்பமும் பெறுவேன், ஏக்கமே தீர இறங்கிடுவாயே நீயே ஷியாமளா, ஏக்கமே தீர இறங்கிடுவாயே நீயே ஷியாமளா, ஜீவப்பிரியே ஷியாமளா, என் ஜீவப்பிரியே ஷியாமளா. ஆசை முகம் காட்டியே ஆசை முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ, ஆசை முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ, ஆடி வந்து எந்தன் அன்பினை மேவி, ஆடி வந்து எந்தன் அன்பினை மேவி, ஆனந்தம் தாராயோ ஷியாமளா, ஆனந்தம் தாராயோ ஷியாமளா, ஷியாமளா தேவி என் ஜீவப்பிரியே ஷியாமளா, என் ஜீவப்பிரியே ஷியாமளா, என் ஷியாமளா, ஷியாமளா தேவி
என் ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஜீவப்பிரியே ஷியாமளா என் ஷியாமளா. இல்லைங்கள், இது சச்சிதானந்த சுவாமிகள் கட்டளை. இவர் இந்த ராஜ்யத்திற்கே மகாராஜா. ஆம் தெரியும், எங்கள் குருநாதருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தே தரிசனம் கொடுக்க கூடாது என்று கட்டளை போட்டிருக்கார். விபரீதம். இம்மாதிரி கட்டளைக்கு காரணம் என்னவோ? தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா? உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது மகாத்மா. நம் வாயால் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் எண்ணம் போல் இருக்கிறது. சரி, வயது வந்த குமாரத்திக்கு விவாகம் செய்யாமல் வீட்டில் வைத்திருக்கும் மகா பாபமே இதற்கு காரணம். அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை உங்கள் முகத்தை பார்க்க கூடாது என்பது இந்த சன்னிதானத்தின் உத்தரவு. ஜெய் ஷியாமளா, ஜெய் ஷியாமளா. அதுதான் நடப்பது எப்போது சுவாமி? கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதே நமது உத்தரவு. இனிமேல் நீங்கள் போகலாம். மகாத்மா, இன்னும் ஒரு விண்ணப்பம். பரம்பரையாக எங்கள் வசம் இருந்த தெய்வீக மாலை ஒன்று தவறி பிறர் கைக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் பெறுவோமா? வெகு சீக்கிரம் அந்த மாலை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகாபாக்கியம். சுவாமி, தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரவு. மான மரியாதையோடு வந்தார் மகாராஜா. மகாராஜாவானா நமக்கு என்ன? வாங்க போகலாம். வர மந்திரி, என்ன காரியம் செய்தாய்? கண்ணால் கூட பார்க்க முடியாமல் செய்து விட்டாயே. அங்கேதான் நம்மளவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, தரிசனம் தந்தா என்ன நஷ்டமா? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டா எப்படி? என்ன அவமானம்! உன்னாலே எவ்வளவு இழுத்து! உன்னாலே அந்த மகாத்மா தரிசனத்திற்கும் அருகதை இல்லாதவர்களாகி விட்டோமே. எங்கும் இல்லாத, இதுவரை கண்டும் கேட்டுமிராத முரட்டு பிரிவாகத்தால் எங்கள் மனதை புண்படுத்தி இப்பொழுது வெளியே தலை தூக்கி செல்ல முடியாதபடி அடித்து விட்டாய். தான தர்மங்கள் செய்து தவ பூஜை, விரதம், நோன்பு எல்லாம் இருந்து வேண்டி வேண்டி பெற்றதற்கு நல்ல பலன்தான். பெற்ற பெண்ணாணி இல்லை, பெரும் பாதகம் விளைவிக்கு வந்த பொருள் சத்ருணி. என்ன, ஒருவர் தன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தப்பா? மகா பாவமா? யோகீஸ்வரர் சொன்ன இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ. உண்மை இல்லாத போனார் அந்த யோகீஸ்வரர் சொல்வாரா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவரிடம் போய் கேட்டால் சந்தேகம் தீரும், உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கேட்பது எப்படி? என்னால் என் தந்தை முகத்தை கூட பார்க்க மறுத்தாரே. இப்போது நம்மை பார்ப்பாரா? பேசுவாரா? இல்லை, அந்த சிஷ்யர்கள் தான் நம்மை உள்ளே போக அனுமதிப்பார்களா? அது வாஸ்தவமே. ஆனால் தெரியாமல் திருட்டுத்தனமாக போனார். அதுதான் எப்படி? எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்க்க வேண்டும் என்றால் பிரம்மாவில கூட கண்டுபிடிக்க முடியாத வழி ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹேமா? போகலாமா? போகத்தான் வேண்டும். போய் எப்படியாவது என் தந்தைக்கு அவர் தரிசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியானால் சொல்லுகிறேன், வாருங்கள்.
साम्ब सदा शिव शम्भो शङ्कर चरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश बिलेश यभूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? பால சன்னியாசிகள் யோகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஏன் ரச்சனை குறி கேட்கவா இல்ல தரிசனம் பண்ணிக்கிட்டு போகத்தானா? எதுவானால் என்ன? இரண்டிற்கும் வித்தியாசம்? ஆஹா, ஒண்ணுமில்ல. பிரச்சனைக்குரியா இருந்தா நாங்களே சொல்றோம். தரிசனத்துக்கான உள்ள அனுப்புறோம். தரிசனத்துக்கு கோவிந்தா கோவிந்தா. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. ஆஹா, ஆண்களே. இவங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என் கூட வாங்க, தரிசனம் செய்யலாம். இதோ பாருங்க, இது துளசி மாலை தானே? ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை போல பொம்பளை தான். பொம்பளைங்க விஷயம் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க யார்? நீங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, எங்களுக்கு நீதான் கதி. எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்தணும். அதுக்குத்தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன். இவர்கள் மகாராஜா குமாரத்தி சியாமலா தேவி. நான் இவங்க தோழி ஹேமான்னு பேரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்கல. ஆமா, அத பத்தி குருதேவரை கேட்கணும். அவ்வளவுதானே? ஆமாம், இந்த ஒரு சின்ன சகாயம். ஒண்ணு என்ன, வேண்டியதெல்லாம் செய்யறேன். நாம எல்லாம் ஒண்ணுதானே. இங்கே இருங்க, நான் போய் குருதேவர் சௌரியம் பார்த்துக்கிட்டு வரேன்.